அப்போ ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அடுத்து அது சின்னமே கொடுக்காத இருந்த திமுக இங்கே 2006 கூப்பிட்டு ஒரு புதிய கட்சியை அவர்கள் விரும்புகிற சின்னம் என்னவோ நீங்கள் அதில் போட்டி எடுக்கணும். அந்த பையன் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டோடு எடுத்து வந்து பார்த்துருக்கலாம்ல, அவரை பனையருக்கு கூப்பிட்டு வந்துருக்கல, நீங்கள் அதை போய் அவரை போய் பார்க்க சொல்கிறீங்க. அவர் ஏதாவது தேர்தல் வந்து போச்சு, இன்னும் 1 மாதம் ஆகுது, அவர் தேர்தல் பிரச்சாரத்தையே வெளியே போய் சாதாரண யாரோ ஒருத்தர் அடிபட்டு சாவாரா இல்லை. எத்தனை பத்திரிகையாளர் சங்கம் இந்த நிகழ்வை கண்டித்திருக்கு? திமுக அரசாங்கம் செய்த இதை ஒரு மக்களிடையே ஒரு நிகழ்ச்சி இப்போதான் வந்து போதுங்க, நேரடியாக மக்கள் மத்தியில் நிகழ்ச்சி நடக்குது. மக்கள் ஒரு வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை இறுதி செய்வதில் முந்தி சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட உடனே முடிவெடுத்து அது கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வை? அதாவதுங்க, ஏறத்தாழ 1 மாதத்துக்கு மேலே இழுக்கடிச்சிட்டு இருந்தாங்க திமுக அணியில். காங்கிரஸ் அப்படியே அங்கே விஜய்கிட்ட போயிடும், அப்படி போய்டும் ஒரு பேச்சுவார்த்தை இது பண்ணி என்ன, அதுவும் காங்கிரஸ் பலமிழந்து தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வேட்பாளரே இருப்பாங்களாங்கிற இடத்துல ஒரு சூழல் வந்து போச்சு. அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்றைக்கி 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோல் இன்றைக்கு வரைக்கும் டில் டேட் உங்களுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொல்லலை, தேமுதிக எவ்வளோன்னு சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் நேற்று வரைக்குமே எனக்கு சீட்டு கூடுதலாக கேட்கறதுக்கு வேதனை அளிக்கிறது, அதாவது கேட்குறத மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் எனக்கு வேதனை அளிக்கிறதுன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கார். நான் இட்டுக்கட்டி வேதனையாக இருக்குன்னு நான் சொல்லலை, அவர் சொன்னது, திருமாவளவன் அவர்கள் சொன்னது. இன்றைக்கி தான் சீட்டை ஃபைனலைஸ் ஆகி 8 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட இருக்கும்போது முதல்ல 2001 அவர்கள் சின்னமே கொடுக்கலங்க திமுக. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 8 சீட்டும் பாண்டிச்சேரியில் 2 சீட்டும் கொடுத்து 10 சீட்டு நிற்க வச்சாங்க. ஆனால் உதயசூரியன் சின்னத்தை நிற்க வச்சாங்க. அப்போ ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அடுத்து அது சின்னமே கொடுக்காத இருந்த திமுக இங்கே 2006 கூப்பிட்டு ஒரு புதிய கட்சியை அவர்கள் விரும்புகிற சின்னம் என்னவோ நீங்கள் அதில் போட்டி எடுக்கணுங்க. அப்போ நட்சத்திரம் என்ன போட்டிட்டு 2 சீட்டு வெற்றி பெற்றாங்க. ஆக அதிமுக அப்பையிலிருந்தே அரவணைக்கிற தன்மை உள்ளது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே 10 சீட்டுக்கு மேலே 13 சீட்டு சிபிஎம் கொடுத்தாங்க, 10 சீட்டு சிபிஐக்கு கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டு குறையாமல் கொடுத்தாங்க எல்லா தேர்தலையும். ஆனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு சொம்படிக்கிறது அவங்க வேலையாக இருக்குது. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, எந்த தவறுகள் நடந்தாலும் ஒன்றும் இல்லை, எடப்பாடியார் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதிமுக தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்றாரு, தலித்து மக்களுக்கு புதிய திருமணம் பண்ணிக்கிற தம்பதிகளுக்கு வீடு கட்டி தருவாங்கிறாங்க. தலித்து மக்களோட வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குன்னா, இந்தியா முழுக்கவே ஒரு 100 அடியோ இல்லை அதிகபட்சம் 200 அடியோ கொண்ட ஒரு வீடாக தான் இருக்கும். நீங்கள் அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடே பாருங்க எப்படி இருக்கும். ஒரு படுக்கறை இருக்காது, ஒரு ஹாலு ஒரு சமையலறை, ஒரு ஹாலு சமையலறை தான் இருக்கும், ஒரு படுக்கறை அளவு கூட இருக்காது. இப்போ தான் ஒரு சில இடத்துல அது 2 ஒரு சிங்கிள் பெட்ரூம் வச்சு கட்டித்தராங்க. அது ஹவுசிங் போர்டில் கட்டித்தர வீடுகள். அப்போ நார்மலாக அதே மாதிரி கிராமப்புறங்கள் கட்டித்தர குடிசைகள் எப்படி இருக்குன்னா, போவோம், ஒரு அறை தடுத்து இருப்பாங்க, ஒரு இது இருக்கும், அவ்வளோதான். அங்கே சமைச்சுக்கணும், இங்கே படுக்கையாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த இடத்த வளர்ந்து அங்கே திருமணம் பண்ணி பையன் வளர்ந்து திருமணம் பண்ணி எப்படி அந்த அறை பத்தும்? அப்போ அது பத்தாது, வேற ஒரு இடம் வேணுங்கன்னு சிந்திச்சு எடப்பாடியார் சிந்திச்சு, நான் வீடு கட்டித்தரேன், எங்கள் ஆட்சி வந்தால் வீடு கட்டி தருவேன். அப்போ இடம் இருந்தாலும் வீடு கட்டி தருவேன், இடமே இல்லைன்னா அரசே இடத்தை வாங்கி வீடு கட்டி தருங்கிறார். இப்போ இது தலித் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள ஒரு திட்டம். இந்த திட்டத்தை இவர் வரவேற்றிருக்கணுமா வேணாமா? எந்த கூட்டணி இருங்க, ஒரு அரசியல் ஆல்ரெடி கலைஞர் வீட்டு திட்டம் இருக்கு, கலைஞர் வீடு இல்லை, கலைஞர் வீடு கட்ட திட்டம் இருக்குங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு இப்போ ஆல்ரெடி ஒரு குரூப் ஹவுஸ் இருக்குங்க, அவங்களுக்கு வீடு தரணும்னு தரமாட்டோம். ஆனால் இந்த ஸ்கீமில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கலைஞர் வீடு கட்ட திட்டத்தில் வசிக்கக்கூடிய தலித் மக்களே அங்கே ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா, அவர் இப்போ நம்ம எப்படி திருமணம் நடந்த பிறகு பெண்களும் ஆண்களும் நம்ம உதவித்தொகை வாங்குறோம்ல, திருமண தொகை உதவித்தொகைன்னு வாங்குறோம்ல, அது போல் திருமணமானதற்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறது இது அப்போ வந்துடும், அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இடம் இல்லைன்னா இடமும் அவங்க அரசே ஒதுக்கி கொடுத்து கட்டித்தருவோங்கிறாங்க. இப்படி ஒரு திட்டம் இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை நடைமுறைப்படுத்துகிறோம்ல. ஏன்னா தலித் மக்களுக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு வீடுங்கிறது வேற, இருக்கிறவங்களே இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு தரங்கிறது தான் புதுசுங்கிற. அப்போ இது வரவேற்க வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்களுக்கு இருக்குது, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்கீப்பை இடஒதுக்கீடு அறிவிக்கிறீங்க, அவனை என்ன பண்ண ராமதாஸ் அதை வரவேற்பாரா? 10.5 அறிவித்த உடனே எவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு அவர்கிட்ட, அவர் சைடில் இருந்து. அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம்,
ஆனால் ராமதாஸ் தரப்புல இருந்து வரவேற்பு இருந்துச்சா? அப்போ அந்த வரவேற்பை போல இவர்கள்ட்ட இருக்கணும்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கீம் செய்ய அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம இந்த திட்டத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துவோம். அப்போ ஒன்றும் இல்லைங்க, 7.5% ஒதுக்கீடு அமலாச்சு மருத்துவக் கல்லூரியில், எடப்பாடியார் கொண்டு வந்தது. இப்போ அந்த ஸ்கீம் நல்லா இருக்கணும்னா அப்போ அடுத்தடுத்து ஆட்சி மாற்றமே இருந்தாலும் இப்போ பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அதாவது கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரி வரைக்கும் அது நீண்டிருக்கு. 7 அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, ஃபீஸும் அரசாங்கமே கட்டும் அப்படின்னு. அப்போ இது யார் போட்ட விதை? எடப்பாடியார் போட்ட விதை. அப்போ ஒரு ஸ்கீம் நல்லா இருக்குங்கும் போது, அதுக்கு வரவேற்பு இருக்குங்கும் போது, அந்த ஸ்கீமை அதிகப்படுத்துறது தான் ஒவ்வொரு கட்சிகளுடைய வேலையாக இருக்கும். அப்போ அதைத்தானே செய்யலைங்கிற. அப்போ வரவேற்க வேலையை திருமாவளவன் செய்யலை அப்படிங்கிறேன். சரி, இதெல்லாம் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது மீண்டும் வந்து அதை அந்த அதிமுக, அதாவது பாஜக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதிமுக அன்னைக்கு இந்த வராமல் திருமாவளவன் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது என்னன்னா அது அவர்கள் தான் அதை இழந்துக்கிறாங்க. என்னன்னா பாஜகவோட கூட்டணியே வச்சது இல்லையா. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது திமுக அந்த கூட்டணியில் தான் இருந்துச்சு. அந்த திமுக இருந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்துச்சுல்ல. அப்போ எப்படி வந்து இவர் வந்து பாஜக இருக்கிற அன்னைக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவை எதிர்க்கிறாரு? என்ன அவர் சொல்ற காரணம் வந்து வாஜ்பாயுடைய தத்துவமும் மோடியுடைய தத்துவமும் வேற வேற அப்படின்றது. ரெண்டுமே ஆர்எஸ்எஸ் தானேங்க. நீங்க அப்படியே சொன்னாலும் அது எப்படி இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேறங்கிறது? காந்தி வேற நேரு வேறவா? காந்தி நேரும் ஒண்ணுதான், பார்ப்பதற்கு வேற வேறன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து காகிதமில்லத்திலிருந்து எல்லாருமே சொல்றாரு, அந்த ஜின்னா வரைக்கும் எல்லாம் பேசிக்கிட்டது. நேரு ஒரு இந்திய நிலைப்பாடும் காந்தி ஒரு இந்திய நிலைப்பாடெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னா. அப்புறம் இன்னும் சொல்லி பார்த்தா வல்லபாய் பட்டேல் நிலைப்பாடும் காந்தி நிலைப்பாடும் ஒன்றா தான் இருக்கும். அதுபோலத்தான் அத்வானி வேற, வாஜ்பாய் வேற, மோடி வேற, அமித்ஷா வேறெல்லாம் இல்லை. நடைமுறைப்படுத்துவதில் ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்பீடு லெவல் தான் மாறி இருக்க தவிர எல்லாமே ஒன்று தான். அதுபோல் நீங்கள் பிஜேபிக்கு காங்கிரஸுக்குமே பெரிய வித்தியாசம்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க. காங்கிரஸ் இந்தியாவிலே அதிகமான மாநிலங்களின் ஆட்சியை கலைத்த கட்சி. கிட்டத்தட்ட 154 முறை காங்கிரஸ் வந்து மாநில அரசுகளை கலைச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக அரசையும் கலைச்சிருக்கு, திமுக அரசாங்கத்தையும் கலைச்சிருக்கு. 91 கலைச்சி தான் தேர்தல் கொண்டு வந்தாங்க. ஆக இப்படி எவ்வளோ விஷயத்தை வந்து காங்கிரஸும் நிறைய மனித உரிமை மீறல்கள், ஜனநாயக படுகொலைகள் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்படி வந்து பாஜக அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை ஏன் காட்டுறீங்க? பாஜக அப்படின்னு தேர்ந்தெடுக்காத கட்சியாக இல்லை, அது உண்மையிலே நீ பலம் பொருந்திய கட்சியாக மாறி இருக்கு. பாஜகவுடைய வளர்ச்சி என்பது அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு 10,000-15,000 ஓட்டு அவர்களால் கூடுதலாக வரும். ஒரு வேட்பாளரோட அதிக பர்சன்டேஜ் வச்சு காங்கிரஸ் வந்து 2,000-3,000 தான் வாங்குவாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியாக. நான் சொல்ல வரேன், அவருடைய ஓட் ஷேருங்கிறது என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா 4-5%. 4-5னா என்ன பர்சன்டேஜ்? எல்லா சட்டமன்ற தொகுதியும் ஆவரேஜ் ஃபிகர் வந்து 2 லட்சம் ஓட்டு போலாகும்னு வச்சுக்கோம். அதில் 5%னா என்ன? 10,000 ஓட்டு. இதான் அவங்களோட பர்சன்டேஜாக இருக்குது. அந்த 5% எப்படி திமுக கூட நிற்கிறத வச்சு கொடுக்குற பர்சன்டேஜ் தான். ஏன்னா அவங்க அதிகமான சீட்டு நிற்கிறாங்க, 27 சீட் 30 சீட் நிற்கும் போது அவருடைய ஓட் ஷேர் 25 லட்சமாக இருக்குது. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஓட் ஷேர் எவ்வளோ? 6 தொகுதிக்குள்ளே நிறுத்துவீங்க. அப்போ 6 தொகுதியில் வாங்குற ஓட்டு தானே கணக்கில் கொண்டு வருவீங்க. 8 தொகுதி 8 தொகுதியில் என்ன விடுதலை சிறுத்தைகள் வாங்குதோ அதான் விடுதலை சிறுத்தை ஓட்டா? அந்த ஓட்டு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டா? இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு நோக்கி கொண்டு போகிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய வேலை. ஆக இதைத்தான் மீண்டும் மீண்டும் கோரிக்கைக்காக நில்லுங்க. தலித் மக்களும் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சோம், இந்த கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொண்டது, இதை செஞ்சது, நடைமுறைப்படுத்து அப்படி சொல்லுங்க. தீர்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்ப்பு. இன்னைக்கு கூட தீர்ப்பு வந்திருக்குங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. தலித் மக்களுக்கு அதாவது பிசியாக மாறிட்டாங்க, கிறிஸ்துவர்களாக மாறிட்டா அவர்களுக்கு பிசி பட்டியல் தான் இருக்க முடியும், அவர்கள் வந்து எஸ்சி பட்டியல் இருக்க முடியாதுங்கிறது. அதாவது ஒரே குடும்பத்திற்குள், ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இருக்கிறான், அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இந்துவாகவும் ஒருத்தர் கிறிஸ்துவாகவும் இருக்காரு. 2 பேரும் அதே சூழல், அதே வீட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க, அதே எல்லா பொருளாதார பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை நீங்கள் வந்து பிசியாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஒன்று சரி, பெனிஃபிட் விடுங்க. இந்த எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழே ஏதாவது தாக்குதல் நடந்துச்சுன்னா அவர்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குல்ல, அது அவர்கள் எஸ்சி ஆகிட்டா பிசி பட்டியலில் போனதுக்கப்புறம் பொருந்தாது. எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ இந்த சிக்கலை கண்டிக்க வேண்டியது கண்டிக்கிறது மத்திய அரசுக்கு எதிராக கண்டிக்கிறது இல்லை, உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கறது எந்த அடிப்படையில் வருது? 1950 குடியரசுத் தலைவர் கொடுத்த ஒரு ஆணை,
அந்த ஆணையின் அடிப்படையில் வர்றதா அது. அப்போ நீங்கள் இந்த ஃபண்டமெண்டலில் மாற்றுறதுக்கான முயற்சி தானே எடுக்கணும். சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ அணுகணுமோ. அப்போ நீங்கள் வெறும் பாஜகவுக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? திமுக பாஜகவின் திட்டங்களை அமுல்படுத்துதுங்க. ஜல்ஜீவன் திட்டம் அமுல்படுத்து, பேர் கூட மாற்றம் இல்லை. அதாவது ஒரு சில திட்டங்களை பெனிஃபிட் அடைகிற திட்டங்களை பேரை மாற்றிக்கிட்டாங்க. என்ன தோல்வி விடுதி, அது வந்து அவங்களுடைய திட்டம், மத்திய அரசாங்கம் கொடுக்குறது, அந்த ஃபண்ட் சோர்ஸை வச்சு நடக்கிறது. ஆனால் அதுக்கு தோல்வி விடுதின்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. அதே போல் உங்களுக்கு சுய உதவிக்குழுக்கு பணம் கொடுக்கறது வந்து தீனதயாள் திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் கொடுக்குற இது. ஆனால் ஒவ்வொரு சுய உதவிக்குழுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு நாங்கள் மாநில அரசாங்கம் கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. ஆக பெனிஃபிட் அடையும் போது சொல்லிக்கிறது, தவறாக இருக்கும்போது மத்திய அரசு மேலே பழி போட்டுறது. இதுதான் திமுக பாணியாக இருக்குது. இந்த பாணிக்கு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் துணை போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அப்படியான விஷயம் இல்லை. பாஜக கூடவே இருந்தாலும் எதிர்க்க வேண்டிய இடத்த எதிர்க்காங்க. 7.5% இடஒதுக்கீடு வரும்போது கவர்னர் கைப்பம் போடலை, காலதாமதமாச்சு. அவர் முடிவெடுப்பையுமே கவர்னராக முடிவெடுக்க காலதாமதம் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே எந்த பகைமுறையும் வராமல் என்ன பண்ணாங்க, முதலமைச்சரோட தனிப்பெரும் அதிகாரத்தில் அதை அமுல்படுத்துகிற அடைப்படை. அப்போ பாஜகவோட எங்கே ஒத்து போயிட்டாரு? சரிங்க, இப்போ சீட் ஷேரிங்கில் வருவோம். சீட் ஷேரிங்கு ஏறத்தாழ 23 மாநிலத்தில் ஆளுங்கிற கட்சியாக பாஜக இருக்குது. அப்படி இருக்கிற சூழல்லையே மத்திய அரசாங்கம் தொடர்ந்து 3 முறை ஆளுறாங்க. பெரும்பான்மையான ஆட்சி அமைச்ச பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான். பெரும்பான்மையாக ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச வரலாறு அவருக்கு இருக்கு. அப்படி அவரே பலம் வாய்ந்த இடத்துல இருக்கிற இடத்த அந்த கட்சியை கூட்டு தமிழ்நாட்டில் இல்லை, உங்களுக்கு வாங்கினதோட 7 சீட்டு தான் கூடுதலா, 27 சீட்டு தான். எல்லாரும் என்ன சொன்னாங்க, 50 சீட்டு 60 சீட்டு இவ்வளோலாம் வாங்குவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு வந்து அடிமையாயிட்டாரு, பிஜேபி தான் வந்து ரூலிங் பண்ண போகுது, சீட்டு பகிர்வு வரைக்கும் அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் வந்து நேற்று வந்து என்னென்னா, இவ்வளோ பெரிய 3 முறை தொடர்ந்து ஆட்சி செய்கிற ஒரு தேசிய கட்சிக்கு 27 சீட்டு தான் அப்படிங்கிற ஒரு இது கொண்டாந்துருக்கார். 27 சீட்டு தான் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டாந்துருக்கார். அப்போ வந்து இது ஒரு எடப்பாடி அவர்களுடைய ஆளுமை அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் உண்மை இருக்கிறது? தலை சிறந்த ஆளுமைங்க. அடுத்தது 2 பேருமே கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு சீட்டு மட்டும் ஒரு 30-40 வாங்கி என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸ் வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் 60 சீட்டு வாங்கி திமுக போட்டிடுச்சு. எத்தனை சீட்டு ஜெயிச்சுது? 5 சீட்டு. அப்போ சீட்டு வாங்கிக்கிறது முக்கியம் இல்லை, அதை வெற்றி பெற வைக்கிறது தான் முக்கியம். அப்போ அதனால உங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும்போது அடர்த்தியாக கட்சியினர் வேலை செய்யலாம். இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறவர்களும் மதுரையில் இருக்கிறவங்களும் ஒன்று கூடி ஒரு இடத்த தேர்தல் வேலை செய்யலாம். அந்த மதுரையில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, கன்னியாகுமரி 60 தொகுதி ரெண்டாகும். பாஜகவுடைய மொத்த பலமும் அந்த 60 தொகுதிக்கும் போயாகணும். ஏன்னா ஏன் வந்து சின்ன கட்சிகள் குறைந்த எண்ணிக்கையில் போட்டிடுது, அதோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது வெற்றி பெறக்கூடிய ஸ்டைகர் ரேட்டு என்ன, அது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அப்போ அதனால தான் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிடுறது நல்லதுங்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து ஏற்கனவே பழைய தேர்தலில் கூட மீண்டும் வந்து 1951 தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதில் எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சார், பசுமன் முத்துராமலிங்க தேவர், மாணிக்கவாசகர் எல்லாமே அந்த 20 தொகுதி 30 தொகுதிக்குள்ளே தான் போட்டிட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க. 18 தொகுதி ஜெயிச்சாங்க. இது வரைக்கும் வரலாறுல யாருமே தனிச்சு நின்று 18 தொகுதி ஜெயிக்கல. எஸ்.எஸ். ராமசாமி ஜெயிச்சார், மாணிக்கவாசகர் 9 ஜெயிச்சார், இவர் பசுமன் முத்துராமலிங்க 4 ஜெயிச்சார். ஏன் சொல்கிறேன்னா, அதை அவர் எல்லாமே குறைஞ்ச எண்ணிக்கையில் போட்டிட்டு அங்கே போய் இல்லை எனக்கு ஆள் இருக்குது நான் போட்டு காட்டுறேன், தமிழ்நாட்டில் 200 தொகுதி நான் நிற்கிறேன், 100 தொகுதி நிற்கிறெல்லாம் போல 30-40 அவங்க சுருக்கிக்கிட்டாங்க. ஆக குறைந்த தொகுதியில் நிற்கிற வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அணி பாட்டாளி கட்சி 18 சீட்டு, அதையும் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த பழைய சீட்டோட குறைஞ்ச ராமதாஸ் இருந்தாருங்க. ராமதாஸ் இருக்கிறதுனால அந்த இது இருந்துச்சு. உண்மையதான், ராமதாஸ் வெளியே இருக்காரு, அவர் ஊட்ட கொஞ்சம் புல் பண்ணுவார். அப்போ நீங்கள் நிறைய இடத்த போட்டிக்கிட்டு திமுக வெற்றி வாய்ப்பு கொடுக்காதீங்க. அந்த அர்த்தம் என்ன? நீங்கள் 23 தொகுதி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 23 தொகுதியில் யார் எதிர்த்து நிற்க போகிறா? கூட்டணி போட்டிட்டாலும் பெரும்பான்மை இடத்துல நீங்கள் உதயசூரன் எதிர்த்து போட்டிடணும். அப்போ உதயசூரன் எதிர்த்து போட்டிட்டிங்கன்னா பாமகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் குறைஞ்ச இடமா போட்டியிடும் போது நீங்கள் 18 தொகுதி அதில் கூட்டணி போக நீங்கள் ஒரு 10 தொகுதி நேரடி போட்டி உதயசூரனோட இருக்கும். 23 இருந்துச்சுன்னா நேரடி போட்டி 15 தொகுதியாக இருக்கும். அப்போ வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இது பாமக வெற்றி வாய்ப்பை உயர்த்தும், பாஜக வெற்றி வாய்ப்பை உயர்த்தும், டிடிவி தினகரன் வெற்றி வாய்ப்பை உயர்த்தும். ஏன்னா எல்லா இடத்தையும் ஏறத்தாழ 170 தொகுதிக்கு மேலே ரெட்டை இலை போட்டியிட போகுது. அப்போ ரெட்டை இலை வெர்சஸ் உதயசூரியன் போட்டியிடும்போது ரெட்டை இலைக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா மக்கள் விரும்புகிற சின்னமாக, மக்கள் எப்பொழுதும் வெற்றி பெற வச்ச சின்னம். ஏன்னா அதிமுக கட்சி தொடங்கியதுக்கு பிறகு வரலாறுல ஒரே ஒரு முறை கூட திமுக 2வது ஜெயிச்சது கிடையாது.
திமுக ஒரே ஒரு 72 கட்சி தொடங்குச்சுங்க. 77 அதிமுக ஆட்சி பிடிச்சதுங்க. இந்த 77 ஏறத்தாழ இன்னைக்கு 26, ஏறத்தாழ 50 வருஷம். இந்த 50 வருஷமா ஒரு முறை திமுக ஆண்டா, மறுமுறை ஆண்டதே கிடையாது. ஆண்ட வரலாறு திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான். ஆண்ட வரலாறு எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். 3 முறை தொடர்ந்து ஆட்சி. படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் 84 பிரச்சாரமே பண்ணலை. ஏன்னா உடல்ல மருத்துவமனையில் இருந்தார் 87 பிரச்சாரத்தில். ஆனால் இது பண்ணாங்க. அதுபோல இதுலேயும் புரட்சி அம்மா அவர்கள் 2011 ஆட்சி. 2016 தனித்து போட்டிட்டாங்க. 234 தொகுதி போட்டிட்டு அதில் 136 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அவர்கள் எல்லாம் 25 கூட்டணி. இதை இன்னைக்கு சொல்றதை விட அன்னைக்கு கூட்டணி அதிகம் திமுகவில். ஆனால் வெற்றி பெற்றார்கள். ஆக தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு அதிமுகவுக்கு உண்டு. அதிமுக கட்சி தொடங்கியதற்கு பிறகு திமுக மீண்டும் மறுமுறை ஆட்சி பிடிச்ச வரலாறு கிடையவே கிடையாது. ஆக வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்? யார் ஆளுமையோட இன்னைக்கு நகர்த்திருக்கா? புரட்சி அம்மா அவர்கள் இருந்தால் என்ன ஆளுமை நடந்திருக்குமோ அதே ஆளுமை தானே. அதாவது டெல்லி 23 மாநிலத்தை ஆளுகிற கட்சி, 3 முறை தொடர்ந்து ஆளுகிற கட்சியான பாஜகவின் தேசிய தலைமை அதிமுகவின் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு தானே வந்தாங்க. எம்ஜிஆர் மலைக்கு வந்து தானே கையெழுத்து போட்டு போனாங்க. எல்லா கூட்டணி தலைவரும் வர வச்சாங்களே. அது கூட்டணி வெற்றி. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, இது பாஜக ஏற்பாடு பண்ணி ஒரு செட்டிங் பண்றாங்க. ஏங்க சீட்டு அதிகமாக கொடுத்தாலும் குத்தாண்டுருவாங்க, சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் குத்தாண்டுருவாங்க. இதுதான் வந்து திமுகவும் திமுக ஊடகங்களும் செய்கிற ஒரு செயலை தர. உண்மையில் அதிமுக ஜனநாயகபூர்வமாகவும் தமிழ்நாட்டுக்கு கள யதார்த்தம் எது என்று தெரிந்து அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். அது அவர்கள் வெற்றிக்கனியை ருசிக்க உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணியை வந்து ஒரு மரியாதையாக வழி நடத்தினார் அப்படிங்கிற விஷயங்கள். அதே சமயத்தில் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வந்து வெளியே புலம்புனாங்க. ஏன்னா வந்து இப்படி சீட்டுக்காக இப்படி அலைய விடுறாங்க, மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஒரு கூட்டணி வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு அரவணைப்போடு செல்கிற திரு எடப்பாடி அவருடைய ஆளுமையை வந்து எப்படி பார்க்கலாம்? அதாவதுங்க, காங்கிரஸ் கட்சி புலம்பி தள்ளினாங்க. அவர்களுடைய முக்கிய ஆட்கள், அதாவது ஜோடேங்கரில் இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வரைக்கும், ஜோடேங்கர்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திமுக அரசாங்கம் கடன் வாங்கி குவிச்சிருக்கு, ஊபி அரசாங்கத்தோட கடன் அதிகமாக வாங்கியிருக்கிற செய்தியை சொன்னதே பிரவீன் சக்கரவர்த்தி தான். மாணிக்க தாகூர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார். யாரோ ஒருத்தர் செய்யலை, கட்சியில் இருக்கிறவங்க ஜோதிமணி பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க. இது காங்கிரஸுடைய நிலவரம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலவரம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து இல்லை எங்கள் உழைப்புக்கான மரியாதை வேணும் கொடுக்கணும். கட்சியில் 5 சீட்டு தான். கொடுத்த சீட்டை விட 6 வாங்கினாங்க. அதோட ஒன்று குறைவு. கேட்டால் என்ன சொல்லிச்சு திமுக? நாங்களே குறைச்சி தான் போட்டியிட போகிறோம். நீங்கள் குறைச்சி போட்டியிடுகிற உங்களுடைய பிரச்சனைங்க, அது கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரச்சனையா? அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வரைக்கும் புலம்பி தான் இந்த சீட்டு வந்துச்சு. அது எனக்கு வேதனை அளிக்கிறது. நான் ஒரு சில இடங்கள் சேர்த்து கேட்பதற்கு கூட ஒரு உரிமை இல்லாத இடமா இருக்குதுன்னு நேற்று அவரே மீடியாக்கள் பேசணும். ஆக இப்படி இருக்கிற சூழலில் அதிமுக யாராவது ஒருத்தர் பேசுனாங்களாங்க? மீண்டும் மீண்டும் அதிமுக அணியில் பாஜக நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா இப்படிங்கிற கேள்வியே கேட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த கூட்டணி ஒரு டேமேஜாக இருக்குது. அதிமுக வந்து ஒரு ஆளுமை இல்லாத கட்சி, ஆண்மை இல்லாத கட்சி அப்படின்னு நீங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும். அதான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அது இல்லாமல் வந்து எல்லாரும் கூட்டி வச்சு, இன்னும் சொல்ல போனால் ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியை 27 சீட்டு, ஆனால் மாநிலத்தில் 3 வருடமா 3 முறையாக 100 சீட்டு கூட ஜெயிக்காத காங்கிரஸுக்கு 28 சீட்டு. இப்படி இந்தியா முழுக்க 3 மாநிலத்தில் ஆளுற கட்சியாக இன்னைக்கு மாறி இருக்கு. பாஜக 23 மாநிலம் ஆண்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழல்ல கூட்டு கொடுத்தாங்க. அதே போல டிடிவி தினகரன் எல்லாருக்கும் கணிசமாக சிரிச்ச முகத்தோட சந்தோஷமான யாராவது ஒருத்தருங்க அவர்கிட்ட இருக்கிற எல்லாரும் குறை சொல்லிட்டாங்க. திமுகவில் எல்லா கூட்டணி தலைவரும் குறை சொன்னாங்க. இங்கே யாராவது ஒருத்தராவது இந்த சீட்டு எங்களுக்கு கொடுத்தது போதுமானது இல்லை, பண்டாயிரம் கழிச்சு கொண்டாடுறாங்க, அமமுக கொண்டாடுறாங்க. நீங்கள் போய் ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் முகநூல்களையும் பாருங்கள், அந்த சீட்டை வரவேற்று கொண்டாடுறான். அப்போ இந்த வரவேற்பு பாஜக தரப்பில் இருந்திருக்கு. ஒவ்வொரு தொண்டோடும் சொல்கிறேன் நான், அதிமுக வரவேற்கிறான், எடப்பாடி ஆளுமைன்னு சொல்கிறான். ஆக இப்படி இருக்கிற இடத்துல இங்கே விடுதலை சிறுத்தைகள் ஐயோ 8 சீட்டு தானா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாருங்கள் 6ல் 1 குறைஞ்சிச்சு, தோழர்கள் சோரம் போயிட்டாங்க பேசுகிறாங்க. அது அவங்க கட்சிக்காரர்கள் இல்லை, நான் யாரோ வெளியிலேருந்து சொல்லலை. காங்கிரஸுக்கு அதே நிலைமை தான். ஆக இதுதான் திமுக அதிமுக சுமூகமாக முடித்து
வெற்றி நடைபடுகிறார்கள். நான் இந்த தேர்தல் விஷயத்தில் உத்து பார்க்கறதுனால பல ஆண்டுகளாக யாரெல்லாம் தேர்தலில் சொதப்புறாங்களோ, கூட்டணி முடிவெடுக்கிறதுல, சீட்டில், அந்த அணி வெற்றியே பெறாது. இதில் அதிமுக எல்லாமே கிளியராக வந்திருக்கு. எந்த சீட்டு குழப்பமும் இல்லாமல் இருந்துச்சு, ஆரம்பத்துலேருந்து குழப்பம் இல்லாமல் இருந்துச்சா? அப்போ அந்த குழப்பமே இல்லாத இருந்ததுனால ஷீட் ஷேரிங் ஈஸியாக முடிஞ்சுதா? இப்போ என்னென்ன தொகுதியின் முடிவாகுதா? எல்லாம் அப்போ வெற்றியை அவர்கள் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு இடத்த குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பம் இருக்கவங்க தோற்றுருவாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே இந்த பஞ்சாயத்து ஏறத்தாழ 60 நாள் மேலே காங்கிரஸ் பஞ்சாயத்து நடிச்சுது. விஜய் வந்துருவாருன்னு ஒரு பக்கம், ஏன்னா கரூர்லேருந்து ஆரம்பித்த விஷயம். கரூர் எப்போ நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 1 வீக் முன்னாடி தான் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு. ஆக திமுக தோல்வியின் விளிம்பில் இருக்கிறாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அரசியல் விமர்சகர்களால் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாஜகவுக்கே தண்ணி காட்டிய எடப்பாடி, காங்கிரஸிடம் மண்டி போட்ட ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் சரியா? கிட்டத்தட்ட 100% 200% சரி. ஏன் சரின்னா அதுதான் சொல்லிட்டேன். ஒரு 99-100 எம்பி கூட கடந்த 3 முறையாக வராத காங்கிரஸ் கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் 18 மாநிலங்களில் ஆண்டுகிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி மெல்ல 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 இன்னைக்கு 3 மாநிலத்து ஆளுங்கட்சியாக மாறி போச்சு. மாறினதுக்கு பிறகு கூட என்ன பண்ணலை, அவர்களுக்கு அதே 28 சீட்டு, போன முறையோட கூடுதலாக 3 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாஜக கூடுதல் சீட்டு வேணால் சொல்லிக்கலாமா ஒழிய, இன்னைக்கு அது என்னவா மாறி இருக்கு? 23 மாநிலத்தில் ஆளுகிற கட்சியாகவும் 3 முறை தொடர்ந்து மத்தியில் இருக்கிற கட்சியாகவும் இருக்குது. மத்தியில் இருக்கிற கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ்க்கு எவ்வளோ கொடுத்தாரு ஸ்டாலின்? அவங்க அப்பா கருணாநிதி 60 சீட்டு கொடுத்தாரு 2011. ஆக இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு? ஆக அந்த வித்தியாசத்தை பார்த்தாலே தெரியும், கூட்டணி கட்சிகளோட மண்டியிடுகிற ஸ்டாலின் அப்படிதான் இருக்கு. ஆனால் பிரதமராகவே இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய உரிமையை அதிமுக அரசின் கட்சியினுடைய இதுவரைக்கும் கடைபிடிச்ச மரபுகளை மீறாம நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் தான் நம்ம சீட் ஷேரிங் நடக்கும். இவங்க டெல்லிக்கு பார்க்க பேச வரதெல்லாமே ஒரு விஷயம். டெல்லிக்கு போனதே இல்லை. கனிமொழிக்கு அமைச்சர் சீட்டு வாங்குவதற்கு, தயாநிதி மாறனுக்கு அமைச்சர் சீட்டு வாங்குவதற்கு, முரசொலி மாறனுக்கு அமைச்சர் சீட்டு வாங்குவதற்கு டெல்லிக்கு பயணம் போனது இல்லையா? கருணாநிதி போயிருக்காருல்ல. அப்ப என்ன பயணம் போகாத மாதிரி சொல்றாங்க இவங்க. பாஜகவோட கூட்டணி வைக்காத மாதிரியே பேசுவாங்க பாருங்க. வாஜ்பாய் அவர் சந்திச்சதே இல்லைங்கிற வரையும், எனக்கு ஆர்எஸ்எஸ் காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணதில்லை மாதிரியும், ஆர்எஸ் காரங்க ஓட்டே விழுந்ததில்லை. ஆர்எஸ்எஸ் ஓட்டு விழுந்தாங்க, சேப்பாக்கத்தில் ஜெயிச்சாரு. மயிலாப்பூர்ல யாரும் ஓட்டு போடலையா அவருக்கு? ஆக கலைஞர் அவர்கள் என்ன சொல்ல, ஒரே இன்னும் வெளிப்படையாக கூட, பார்த்தசாரதி கோயிலை சுற்றி இருக்கிற ஐயர்கள் வாக்கு எங்கங்க? போலிங் பூத் ரிசல்ட் எடுத்து பாருங்க, வெப்சைட்ல இருக்கிறதா? கலைஞருக்கு கூட உளுந்திருக்கா உழலையா? அப்புறம் என்ன அது அங்கே ஆர்எஸ்எஸ் இல்லாமல் எப்படி இருக்கு? ஆக திமுக என்பது மக்களிடையே பொய் பிரச்சாரம் பரப்புகிற கட்சியாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு. மிசா காலத்தில் எதிர்த்தவங்க அடுத்த ஒரே ஆண்டுல நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தாண்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை இருக்கணும்னா என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணிக்குவாங்க. ஏன் நாளைக்கு அதிமுக கூட்டணியே வந்துடுவாங்க. திமுக ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு 12 அமைச்சர், 34 எம்எல்ஏ, முன்னாள் அதிமுக சேர்ந்தவர்கள் எம்எல்ஏ. ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் திமுக. அப்ப என்ன, திமுகவே இன்னைக்கு அதிமுக மயமயம் ஆயிடுச்சு. ஆக அந்த அளவுக்கு தன்னுடைய, நானே சொல்றேன், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும், ஓபிஎஸ் உடைய மாவட்டம் என்னாச்சு, அவர் தேனியிலிருந்து வந்துட்டாரு. இப்போ அந்த மாவட்ட செயலருக்கு என்ன பண்ணுவீங்க? அங்கே நீங்கள் தங்கத்தமிழ் சொல்ல, அவரும் அதிமுக, அவர் ஒன்றும் திமுக கிடையாது. அப்போ திமுக அங்கே இருக்க பரம்பரை திமுக என்னவா? இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துங்க. கரூர் யாரு? கரூர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு செந்தில் பாலாஜி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு செந்தில் பாலாஜி பண்ணலாம். இங்கே ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதிமுக அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் திமுக அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஆக எடப்பாடியாருடைய இன்றைய ஆளுமை என்பது மிகப்பெரிய அளவிற்கு, அதாவது ஒப்பிட முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் உண்மையிலே பிரச்சனை அம்மா இருந்த போது எப்படி இருந்துச்சு, ஒரு மிடுக்கோட அதிமுக கட்சி அதே மிடுக்கோட இன்னைக்கு நடைபெறுது. சில வாரங்களுக்கு முன்பு திரு விஜய் அவர்கள் தஞ்சாவூர் பிரச்சாரம் போகும்போது ஒரு கல்லூரி மாணவர் பின்தொடர்ந்து போய் ஆக்சிடென்ட்ல இன்றைக்கு இறந்துட்டார். கிட்டத்தட்ட 19 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் திரு விக்னேஷ்ங்கிற அந்த மாணவர். இது வரைக்கும் தாவேக்காலேருந்து ஒரு முக்கியமானவர்கள் அதை போய் ஆறுதல் கூறவோ இல்லைன்னா வேற
மெடிக்கல் சம்மந்தமாக எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்காங்க. ப்ளஸ் விஜயும் இது வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு அறிக்கை ப்ளஸ் விஜயும் இது வரைக்கும் விஜய் வந்து எந்த ஒரு இந்த இரங்கல் அறிக்கை கூட தெரிவிக்காமல் இருக்காரு. அந்த பையன் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டோடு எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்கலாம்ல, அவரை பனையூருக்கு கூப்பிட்டு வந்திருக்கல. நீங்கள் அதை போய் அவரை போய் பார்க்க சொல்கிறீங்க. அவர் ஏதாவது தேர்தல் வந்து போச்சு, இன்னும் 1 மாதம் ஆகுது, அவர் தேர்தல் பிரச்சாரத்தையே வெளியே போய் சாதாரண யாரோ ஒருத்தர் அடிபட்டு சாவாரா இல்லை ஆஸ்பத்திரியில் அதெல்லாம் போய் பார்ப்பாரா? பார்த்துருக்காரா? உலகத்திலே அவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தாங்க இறந்து போனவர்களுக்கு அவங்க கூட்டத்தில் இறந்து போனாலும் ஆறுதல் சொல்றது என்னைய வந்து பாருன்னு சொன்னவர். மகளிடத்துல வந்து கூப்பிட்டு பார்த்தாரு. கரூரில் சந்திக்க முடியலாம் வச்சுங்க, பக்கத்தில் திருச்சியில் போய் பாரு, பெரம்பலூரில் பாரு, வேற ஊரே இல்லையாங்க. கரூர் பக்கத்தில் கூடனா அந்த ஊரில் எனக்கு அந்த ஒரு சென்சிட்டிவ் அப்படி இப்படி எந்த வேணாலும் காரணம் சொல்லுங்கள், பார்த்துருக்கணும்ல. அதை விடுத்து மகாபலிபுரம் வான்னு கூப்பிட்டீங்கல்ல, பனையூருக்கு மகாபலிபுரத்துக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மேப்பில் போடுங்க, தெரியும். சொன்னால் மக்கள் சிரிப்பாங்க. 10 கிலோமீட்டர் வராது. 10 கிலோமீட்டர் தூரத்தில் மக்களை வர வச்சு சந்தித்து பணத்தை கொடுத்து நான் எல்லாம் சரிடான்னு இதுன்னு சொன்னால், அரசியலில் மிகப்பெரிய தவறான போக்கு உள்ள கட்சியாக இருக்கு. இந்த போக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு, அரசியல் தலைமைக்கு இல்லை. ஏங்க 72 வயசுல ஏறத்தாழ 1 வருடமாக பயணம் போறாரு எடப்பாடியார். இப்போ பயணம் போப்பார், தேர்தல் தொடங்குச்சு. இப்படி இருக்கிற எடப்பாடியாருக்கு கூட ஒப்பிட்டு கூட நீங்க விஜய் பேசக்கூடாது. அவர் சொல்றாருல, எனக்கும் திமுக ஆளுங்கட்சிக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னு. கடைசி ரிசல்ட் வரும்போது பாருங்க, மொத்த ஓட்டு 20 லட்சம் வாங்கிறது தடுமாற்றம் ஆயிடும். ஆக இது ஜனநாயக படுகொலை செய்கிற கட்சியாக ஒரு கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கு. ஒரு கட்சினா ஒரு ஆபத்துனா டப்புனு ஒரு திருமணம் நல்லது கட்டுறது எல்லாத்துலையும் கலந்துப்பான். ஒரு மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாங்க, டப்புனு ஒரு சாகுன்னு ஒருத்தர் ஃபோன் அடிப்பாங்க கட்சிக்காரன் உறவினர் யாரு, மாமனார் மாமியார் இப்படி யாரோ ஒரு உறவினர். ஆனால் அந்த உறவோடுக்கு ஓடி வருவான் கட்சி மாவட்ட செயலர், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க. ஆனால் அப்படியான எந்த சூழலும் இல்லாமல் இருக்குன்னா எந்த அளவிற்கு விஜய் அவர்கள் கட்சி படு மோசமாக ஜனநாயக படுகொலை செய்கிறது என்று வெட்ட வெளிச்சமாக இருக்கும். திமுக ஆட்சியில் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அட்டூழியம் வந்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வந்து நிறைய போதைப் பொருட்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதனுடைய நெறியாளரை வந்து மண்டையை உடைச்சி அனுப்பியிருக்காங்க ஆளுங்கட்சிக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப நல்லதுங்கிறேன். மண்டையை மட்டும் உடைச்சி அனுப்புனாங்கன்னு பார்க்குறேன், உசுரே போலையேன்னு பார்க்குறேன். ஏன்னா இது உசுறு போக வச்ச கட்சி. தினகரன் அலுவலக எரிப்பு ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல யார் வேணாலும் கலைஞரின் வாரிசு யாருங்கிறதா சர்வே. அதில் வந்து தயாநிதி மாறன், அழகிரி, அதாவது ஸ்டாலின் வந்து பின்னாடி போட்டாங்க. அதாவது ஒரு சர்வே ஸ்டாலின் முதலிடம், 2வது இடம் தயாநிதி மாறன், 3வது இடம் தான் அழகு மூக்காளரின் போட்டதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து போய் தினகரன் அலுவலகத்தை அடித்து காவலாளிகள் 2 பேர் பத்திரிகையாளர் ஏறத்தாழ 3 உயிர்கள் பலி கொளுத்திட்டாங்க. அலுவலகத்தை அடித்து கொளுத்திட்டான் மதுரையில். அப்படி கொளுத்துன விஷயத்தில் 3 உயிர் பலியாகி போச்சு. என்ன நடந்துச்சு? இந்த பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் அப்படியே போராடி நீதி வாங்கி கொடுத்துட்டாங்களா? எத்தனை பத்திரிகையாளர் சங்கம் அதில் கண்டிக்காமல் இருந்தாங்க தெரியுமா? அந்த உயிர் போன விஷயத்தில் கண்டிக்காத சங்கங்கள் இன்னைக்கு எத்தனை பத்திரிகையாளர் சங்கங்கள் இதை கண்டிச்சிருக்கு சொல்லுங்க? எத்தனை பத்திரிகையாளர் சங்கம் இந்த நிகழ்வை கண்டித்திருக்கு? திமுக அரசாங்கம் செய்த இந்த இதை ஒரு மக்களிடையே ஒரு நிகழ்ச்சி இப்போதான் வந்து போதுங்க. நேரடியாக மக்கள் மத்தியில் நிகழ்ச்சி நடக்குது. மக்கள் ஒரு செய்தி தெரிய வரான். எல்லா தரப்பும் வந்து பேசுகிறான், எல்லா தரப்பு மக்களும் பார்க்குறான். டிவியில் மட்டும் பார்க்காம நேரடியாக பார்க்கலாம். இது முயற்சி ஒரு நல்ல முயற்சி. இது வெளிநாட்டில் நடக்கிறதுங்க. இது வெளிநாட்டில் நடக்கிற மாடல். இதுதான் வேணுங்கிறீங்க. அந்த மாடல் வந்துருச்சு. அந்த வந்த மாடலை நீங்கள் கொண்டாட மாட்டேங்கிறீங்களா? அங்கே போய் பிரச்சனை பண்ண. அப்போ நாளைக்கு என்ன பண்ண பாதுகாப்பு இல்லை, ஓகே ஸ்டூடியோவில் பண்ணிவிடுவோம். பொதுமக்கள் அலோவ் பண்ணாதீங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை பொதுமக்கள் அலோவ் பண்ணதான் அடிக்கிறான். நாளைக்கு சட்டம் போடுறாங்க, இல்லைங்க பொதுமக்கள் அதனால பிரச்சனையாகுது, அடி தகராறாகுது, கொலையாகுது, வேணாம் ஸ்டூடியோவில் நடத்திட்டு போங்கன்னு சொல்லி நாளைக்கு ஒரு சட்டம் ஏற்ற என்ன பண்ணுவீங்க? ஆக ஜனநாயக படுகொலை என்பது பத்திரிகையாளர்களுடைய படுகொலை என்பதும், பத்திரிகையாளர்கள் மீது எவ்வளோ வன்மத்தை கக்கினாலும் மீண்டும் அதே பத்திரிகையாளர்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறதா. கொல்லப்பட்டாரா இல்லையாங்க? இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் வந்து தஞ்சையை சேர்ந்தவர் கொல்லப்பட்டாரா? திமுகவுடைய கவுன்சிலர் தானே அதில் தொடர்பு, கவுன்சிலர் தானே அதை கொண்டார். பாருடைய இது நடத்துறதில்ல, இவர் போய் கேட்டார், செய்தி வெளியிட்டார், அதில் நான் கொண்டாடல. அப்போ இது மாதிரி எத்தனை விஷயங்கள் அரசியல் ரீதியாக நடந்த சம்பவம். தினகரனுடைய அலுவலக எரிப்பு மதுரை, சாதாரண ஒரு தனிநபர் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டது தஞ்சையில் நடந்துச்சு. ஆக இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த அரசியல் நிகழ்ச்சி, அதில் போய் தாக்கி மண்டையை உடைக்கிறீங்க. ஆக எல்லா விதமும் நீங்கள் தான் செஞ்சுருங்க. இன்னைக்கு இதே அதிமுக நடந்து செஞ்சு என்ன இருக்கு தெரியுமா? தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் இதுதான் தலைப்பு செய்தி இன்னைக்கு. ஆக இதுதான்
திமுக சார்பு நிலை ஊடகங்களும் பொதுவான தமிழ்நாட்டு ஊடகங்களுமே இங்க பிஜேபி கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவரோட ஊடகங்களும் என்ன பேசும்னா திமுக சார்பாக பேசும். அப்படியான சூழல் தான் இருக்கு. ஆக இதைத்தான் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஜனநாயகத்துவமாக இருந்துச்சு, என்னைக்காவது எது போன்ற தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா? எந்தாவது கொலை வழக்கில், கொள்ளை வழக்கில், கற்பழிப்பு வழக்கில் ஏதாவது அதிமுக முக்கிய பொறுப்பாளர் வந்திருக்காங்களா? மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர் வந்திருக்காங்களா? அப்படி வந்திருந்தா எத்தனை சதவீதம் வந்துச்சு? அங்கே 100 பேர் சொன்னால் இங்கே ஒருத்தன். இப்படியான விஷயம்தான். நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அனைத்து கட்சிக்காரன் இருக்கான். அந்த வழக்கில் தொடர்பு இல்லாத கட்சிக்காரன் ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு கட்சிக்கு தொடர்பு இல்லை. காங்கிரஸ்காரர் இருக்கான், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருக்கான், திமுக காரர் இருக்கான், அதிமுக காரன். ஆனால் அதிமுக மட்டும்தான் பேசுவாங்க. அதான் இது திமுகவை இத்தனை நாள் முட்டு கொடுத்த அதே ஊடகவாதிகள், அதே பத்திரிகையாளர்கள், அதே எழுத்தாளர்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதா. இது அவர்கள் போக்குக்கே விட்டுடுவோம். நன்றி சார். மிக நன்றி.